விஜய் பிளான் பண்ணதும் பாரியே, அந்த பசுபதியோடைய பையன கடத்தி வச்சு, அப்படியே டாக்குமெண்ட்ட கையில வாங்கிர்றாங்க. வாங்குனது மட்டும் இல்லாம கொண்டு வந்து இங்க சாரதாட்ட குடுக்குறாங்க. சாரதா அத பார்த்தோனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க, "இனிமேலும் வந்து அந்த வீட்ல நான் வந்து சும்மா போட போறது கிடையாது. நான் திரும்ப ஊருக்கே போலான்னு இருக்கேன்டி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே காவேரி, "என்னம்மா சொல்ற? திடீர்னு இப்படி சொல்ற? உன்னை நம்பி அப்பள பிசினஸ்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, அப்பள பிசினஸ் தானே, அங்கிருந்து கூட பண்ணலாம். அங்கிருந்து கூட வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்றலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்டி, வீடு சும்மா பூட்டி வச்சிருக்கங்காட்டி தானே இவன் வந்து இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா அதுக்காக நம்ம வந்துட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அங்க போயிற முடியுமா? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நீங்களே யாரும் வர வேண்டாம். நானும் அத்தையும் மட்டும் போய்க்கிறோம். நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சொல்றாங்க, "என்னங்க அத்தை விளையாடுறீங்களா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தான் காவேரியும் இருக்க போறாங்க, கங்காவும் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மாப்பிள்ளைகள்லாம் அங்க தானே இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல மாப்பிள, நான் வந்து ஒருத்தி எடுத்த முடிவுனால மத்தவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு பாதிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் இங்க வேலை இருக்குல்ல. நான் அங்க போய்க்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டோனே வந்துட்டு கங்கா யோசிக்கிறாங்க. "நாமளே வந்துட்டு ஒண்ணு காவேரியும், விஜயும் இந்த வீட்ட விட்டு கிளம்புனா பரவால்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மா கிளம்புறாங்க. அம்மா கிளம்புனோனே அதுக்கப்புறம் காவேரியும், விஜயும் இங்கேயே இருக்க போறாங்க. ஏதோ ஒரு வீட பார்த்து கிளம்பி போயிருவாங்கல்ல. ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்தா சரிதான்" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப முழிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு கங்காவ பார்த்தோன்னே கேட்குறாங்க, "ஏன் சாரதா, ஏன் கங்கா, நான் போறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, திடீர்னு இப்படி ஒரு முடிவ சொன்னோனே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியாம அப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீயும் குமரன் தம்பியும் இங்கேயே இருங்க. நானும் அப்ப அத்தையும் அங்க போயிடுறோம். சரியா? காவேரி, விஜய் அவங்க 2 பேரும் மாப்பிள்ளையும் இங்க எங்கேயாவது வீடு எடுத்து இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட இருந்தாலும் சரி, அது உங்களோட 2 பேத்தோடயும் விருப்பம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்க அத்த. நான் உங்களோட தான் வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி சொல்றாங்க, "ஆமாம்மா, உன்னை தனியாலாம் விட முடியாது. நானும் அங்க தான் வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டியம்மா சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சின்ன வயசு பசங்க. அது மட்டும் இல்லாம இங்க தான் உங்களுக்கு வேலையே இருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை தம்பிக்கு வீட்லேருந்து கோவிச்சுட்டு வந்தாலுமே பிசினஸ் அது இதுன்னு எல்லாம் இங்க தான் இருக்கு. அதனால நீங்க இங்கேயே இருங்க. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தா வந்துட்டு விஜய் விஜய் வந்து சொல்றாங்க நிவின்ட்ட, "நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ரோ?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு இங்க தான்ப்பா வேலை. நான் இங்க தான் இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அது சரி. அங்க யமுனா வேற வந்து கலெக்டருக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா எக்ஸாமுக்கு. அவ படிக்க வேண்டியது கோர்ஸ் எல்லாம் இங்க தானே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு, நான் சொன்னது தான் கரெக்ட்டா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரதா சொல்றாங்க. "எல்லாரும் அவிங்க வேலைய பார்த்துட்டு எல்லாம் இங்கேயே இருங்க. நானும் அத்தையும் மட்டும் அங்க போய்க்கிறோம். ஏதாவதுன்னா நீங்க வாங்க. விசேஷம் போக்குவரத்துக்கு வந்து ஜாலியா அங்க இருந்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அத்தை, நாங்க விசேஷத்துக்கு மட்டும் வரமாட்டோம். எப்பவுமே அங்க தான் வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா எப்பம்மா கிளம்ப போற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கலாம் என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க விஜய், "நாங்க அங்க பக்கத்து போர்ஷன்ல இருந்துக்கிறோம். பக்கத்துல அக்காவும் தங்கச்சியும் இருந்துப்பாங்கல்ல, பார்த்துப்பாங்கல்ல. அவிங்க 2 பேத்தையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, "இல்ல விஜய், நம்ம வேற வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன், என்னாச்சு? உங்க அக்கா பக்கத்துல இருக்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன? நம்ம இங்கேயே இருந்துப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப காவேரி யோசிக்கிறாங்க, கங்கா தேவையில்லாம மூஞ்சி மூஞ்சி காமிச்சுட்டு இருக்கிறா. தேவையில்லாம நம்ம இங்க இருந்துட்டு எதுக்கு பிரச்சனை? நம்ம ஏதாவது சொல்லி நம்ம விஜய் வேற எங்கேயாவது வீடு பார்க்க சொல்லி நம்ம கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு கங்காவும், "அப்பாடி, எப்படியோ இதுக்கு ஒரு தீர்வு வந்துருச்சு. இங்க வச்சுட்டு அம்மா இந்த விஜய் தூக்கி தலையில வச்சுட்டு படுத்துற பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டு ஒரு மாரி சிரிச்ச வாக்குல இருக்காங்க. அப்ப சாரதா, "என்ன கங்கா, எதுவுமே பேசவே இல்ல. யோசிச்சிட்டே இருந்த. இப்ப அப்படியே மூஞ்சில அப்படியே ஒரு சிரிப்பா தாண்டவம் ஆடுது. என்ன அம்மா எப்ப கிளம்பி போவா? இங்கேருந்து எல்லாரும் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த மாரி இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நீ வேறம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அங்க போயிட்டீன்னா அடிக்கடி நாங்க அங்க வரலாம்ல. கொடைக்கானல்ல வந்து நாங்க ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல. நம்ம அங்க வந்து தங்கலாம், பிடிக்கலாம். அதுக்கு தான் யோசிச்சேன். எனக்கு எப்போ குழந்தை பொறக்குதோ, குழந்தை பொறந்தோன்னே கையோட அங்க வந்து இருந்துருவோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அது சரி. நீ குழந்தை பெத்துக்கிறதே அங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அங்க வருவேங்கிற? அதுக்கு முன்னாடியே உன்னைய அங்க கூட்டி போயிருவோம்" அப்படிங்கிறாங்க. இத கேட்டு, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா" அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு குமரன் நினைக்கிறாங்க, "அத்தை, நீங்க இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்குங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. போக போக அப்படியே 2, 3 நாள்ல பழகிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு யமுனா கேள்விப்பட்டு யமுனாவும் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, "எதுக்கும்மா இப்படிலாம் பண்ற நீயி? நான் எப்படிம்மா உன்னைய பார்க்கறது?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மேடம் வந்து அங்க வரமாட்டீங்களா கொடைக்கானலுக்கு நம்ம வூட்டுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் வருவோம்மா. இங்கேன்னா அப்படியே திடீர்னு நான் வருவேன். வர வாக்குல ஏதாவது வேலை இருந்தா கூட இந்த பக்கம் வந்தா கூட வந்து வந்து பார்த்துட்டு போயிருவேன். ஆனா அவள் சென்னைக்கும் கொடைக்கானலுக்கும் அடிக்கடி வர முடியாதுல்லம்மா, அப்படி சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்கலாம் எப்படி சொல்றீங்களோடி! எனக்கு இப்ப தான் உசுரு வந்த மாரி இருக்கு. ஏதோ மாப்பிள வந்துட்டு ஏதோ பெரிய முடிவ எடுத்து இப்படி வந்துட்டு டாக்குமெண்ட் வாங்கி குடுத்துட்டாரு. உண்மையாலுமே வந்துட்டு நாம வந்து
விஜய் தம்பிக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மறுபடியும் கங்காவுக்கு காண்டாகுது. கங்கா யமுனாவை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காவேரியும் கவனிக்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, அம்மா அவர் பிளான் மட்டும் தான் பண்ணார், மற்றபடி இது மற்ற 2 மாமன்ஸும் போனாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டிமா. சரி எது எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாராட்டுறத விட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். அப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்க இனிமேல் டாக்குமெண்ட்டை வெளியில் அங்கே இங்கேயெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. லாக்கர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி சேஃப்டியாக கொண்டு போய் வைக்கிற வழியை பாருங்கள். இனிமேல் வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. அவன் மறுபடியும் வந்து இந்த டாக்குமெண்ட் உட்கறதுக்கு என்ன வேணால் பண்ணுவான். நீங்கள் அங்கே தனியாக போய் இருக்க வேற போகிறீங்க. எப்படி உங்களை தனியாக அனுப்புறது? இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போங்க, ஒரு 10 நாள் வந்து இருக்க எப்படி என்ன ஏது சூழ்நிலை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் காவேரி இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறு சரியாக போச்சு போங்க. காவேரி வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அங்கே இங்கே அழைஞ்சிட்டு இருப்பாளா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, ஏதாவது காவேரியும் கங்கா அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். நான் 10 நாள் வந்து எப்படி என்னன்னு பார்த்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு குமரன் வந்துட்டு, அதெல்லாம் கரெக்டு தாங்க விஜய், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. தன்னை போல் அப்படியே அத்தையும் இவங்களே விட முடியாது. அந்த பசுபதி அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்து கோவத்தில் என்ன வேணால் பண்ணுவான். என்ன ஓகே தானே கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அம்மாவுடைய சேஃப்டி முக்கியம் தான், போயிட்டு வரட்டும், காவேரி நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ காவேரி இருந்துட்டு, அக்கா நீ என்னை பத்திரமா பார்த்துப்பியாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னடி உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ நான் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, ஒன்றும் கடிச்சு ஒன்றும் சாப்பிட்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு நிவின் சொல்கிறாங்க, அத்தா நீங்கள் பயப்படாமல் போங்க, இந்த காவேரி நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னு வந்துட்டு யமுனா அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறுது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்காமல் அவர் வாட்டுக்கு சொல்லிவிட்டு கிளம்பலாம் யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு யமுனா சொல்கிறாங்க, இல்லை நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடி இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரிங்க தண்ணா அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து விஜய் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு பேசலான்ட்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ காவேரி வராங்க. காவேரி கிட்ட கேட்குறாங்க, ஏன்டி நான் 10 நாள் இருக்க மாட்டேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு, எங்கே போகிறீங்க? எங்கள் அம்மா கூட தானே போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவதுன்னா எனக்கு தான் இங்கே காவேரி இருக்காங்க, இதை குமரன் இருக்காப்புல, எல்லோரும் இருக்காங்கல்ல, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, நான் இல்லைன்னு உனக்கு என்ன கவலை இருந்திருக்குது, நான் தான் வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே கவலை இருக்க தான் செஞ்சுது, சும்மா வெளியில் காமிக்காமல் இருந்தோம், கெத்துப்பா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, அத்தை திடீர்னு கிளம்புன்னு சொல்லிட்டாங்களே நம்மளை விட்டு, உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கவலைப்படணும், இதான் இங்கே இருக்கிற கொடைக்கானல் இப்படின்னு நினச்சா நம்ம கிளம்பி போய் பார்க்க போகிறோம், அதெல்லாம் அவ்வளோ தூரமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஃபாரினுக்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, நீங்கள் கொடைக்கானலுக்கு அடிக்கடி போவீங்க வருவீங்க மேடம், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது, இருந்தாலும் அத்தை கூடவே இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஏதோ அம்மா பாசத்தில் ஏதோ வந்து எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே மறுபடியும் இவங்க போகிறாங்க. சரி ஓகே, 10 நாள் அங்கே தானே இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பசுபதி மட்டும் இந்த முறை ஏதாவது பிரச்சனைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ தான் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருக்கோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பசுபதி வேறு டாக்குமெண்ட் வாங்கின கோவத்துலேயே இருப்பான், அதனால் வந்துட்டு அவன் ஏதாவது கண்டிப்பாக வம்புக்கு வருவான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும், உங்களுடைய முன் கோபத்தையெல்லாம் வந்து கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ சொல்கிற, நீங்கள் சரி ஓகே, நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு அம்மாவை பார்த்து அங்கே தங்க வச்சுட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பத்திரமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ உடம்பு பார்த்துக்கோ, புரிஞ்சுதா, நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஏதாவது மருந்து மெடிசன்லாம் எடுத்துக்கணும், இந்த அப்பளம் பிஸ்னஸ் அது இதுன்னு எங்கேயாவது போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காத, வீட்டிலேயே இருக்கணும், புரிஞ்சுதா, நான் கால் பண்ணுவேன், வீடியோ கால் அடிக்கடி வருவோம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு.